17வது நாள் அம்மனுக்கு உற்சவம். அன்னைக்கு பயங்கரமான கிரகணம் இருக்கு. எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி போங்கன்னு வந்திருக்கிற ஜனங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா ஆயிரக்கணக்கில் ஜனங்க இருப்பாங்க. இந்த பிரச்சனை நேத்தில இருந்து இருக்குல்ல, அதுக்கு பரிகாரம் பண்றதுக்கு ஒரு சாமியார் வருவார். எங்க வருவாரு? நம்ம திரிபுர சுந்தரி அம்மனுடைய கோயிலுக்கு வருவார். உன் பேர் என்ன தெரியுமா? லூசு பங்காரி, என் செல்ல பங்காரி. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? இந்த பொம்மை அந்த பங்காரி தான் கொண்டு வந்து கொடுத்தானா? எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அந்த பங்காரி உனக்கு பொம்மை வாங்கிட்டு வந்து கொடுப்பானா? நீ அந்த பொம்மையை கையில வச்சுக்கிட்டு அந்த பங்காரி கிட்ட பேசுற மாதிரியே பேசிட்டு இருப்பியா? நல்லா இருக்கு உன் பொம்மை விளையாட்டு. இல்ல பாட்டி, அது... வாய மூடுறியா? இதெல்லாம் எனக்கு புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அந்த குரங்க காதல் கீதல்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா? சொல்லுடி. அவனை பத்தி மனசுல ஏதாவது ஆசை வச்சிருக்கியா? அது பேசக்கூடாது. அப்படி ஏதாவது உன் மனசுல இருந்தா அதையெல்லாம் இப்பவே தூக்கி எரிஞ்சிரு. கால் கையை உடைச்சு ஓரமா உட்கார வச்சிருவேன். இனிமே நீ இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணக்கூடாது. எங்க வீட்டுல உனக்கு ஆதரவு கிடைச்சிருக்கு. கௌரவத்தோட வாழ முதல்ல கத்துக்க. நீ செய்யற இந்த காரியத்தினால எங்க வீட்டு மான மரியாதை காத்துல பறக்க கூடாது. சரி, நீங்க சொல்ற மாதிரியே நான் கேக்குறேன். அந்த பொம்மையை கொடுங்க. எதுக்கு? மறுபடியும் பைத்தியம் மாதிரி தனக்கு தானே பேசிக்கிறதுக்கா? பொம்மையும் கிடையாது, கிம்மையும் கிடையாது. இல்ல பாட்டி, பேசக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன் மல்லி அழுதுகிட்டு இருக்க? இத்தனை நாளுல நீ ஒரு நாள் கூட அழுது பார்த்ததே இல்ல. நீ எனக்காக ஆசையா வாங்கி கொடுத்த பொம்மைய பாட்டி புடுங்கிட்டாங்க. அவ்வளவுதானே, போகட்டு விடு. உனக்கு வேற பொம்மை வாங்கி தரேன். என்ன பங்காரி, எனக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்ல. நீ அந்த மாதிரி 10 பொம்மையை கொண்டு வந்தாலும் அதுக்கு சமம் இல்ல. ஏன்னா நீ எனக்கு அது முதலா வாங்கி கொடுத்த பொம்மை. போகட்டு விடு, அதுக்கே அழுகுற? திரும்ப திரும்ப அதுதானா? அது போகட்டு விடு, அது போகட்டு விடுன்னே சொல்லிட்டு இருக்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கூட அது போகட்டு விடுன்னு சொல்லுவியா? என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? நீ தானே என்கிட்ட சொன்ன என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அதுக்குதான் 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்க வேண்டி வரும்னு சொன்னையா? நீ சொல்றது சரிதான். நான் சரியான அரலூசு பங்காரி தான். காதல்னா என்னன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. சீ போயா.
சி போயா, சி போயா, சி போயா. அம்மா நான் கிளம்புறேன். என்னங்க, ம், என்ன கொஞ்சம் சுனிதா வீட்ல விட்டுட்டு போயிடுறீங்களா? சுனிதா வீட்லயா? எதுக்கு? நான் செஞ்ச தப்ப நான் உணர்ந்துட்டேங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், நீங்களும் என்ன மன்னிச்சிட்டீங்க. ஆனா இதனால அதிகமா பாதிக்கப்பட்டது சுனிதா தான். அதுவும் இல்லாம அன்னைக்கு நான் சந்தேகப்பட்டதுல இருந்து சுனிதா நம்ம வீட்டுக்கு வரதையே நிறுத்திட்டாங்க. அதான் அவளை போய் சமாதானப்படுத்திட்டு வரலான்னு. ஆமா லலிதா, நாம 2 பேரும் சண்டை போடுறது, அப்புறமா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறது, இதெல்லாம் சகஜம்தான். உன்னோட குணம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நீ எவ்வளவுதான் என்ன சந்தேகப்பட்டாலும் நான் அமைதியாவே இருந்துடுறேன். உண்மையை நீயே உணருவேன்னு தெரியும். நாம கண்ணால பாக்குற விஷயத்துக்கும் உண்மைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்கிறத இப்பதாங்க நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா பாவம், இதனால அதிகமா வேதனைப்பட்டது சுனிதா தான். அவளுக்கு புருஷனாலேயும் நிம்மதி இல்ல, நம்மளாலேயும் நிம்மதி இல்லைன்னா யார்கிட்ட போய் சொல்லுவா பாவம். அவ உன்னதான் அம்மாவா நினைக்கிறா. நீயே அவளை அன்னைக்கு வாய்க்கு வந்தபடி பேசி அனுப்பிட்ட. நீ பேசுனதுக்கு அன்னைக்கு நான் பதில் சொல்லியிருந்தா உன்னோட சந்தேகங்கிற நெருப்புல நான் நெய்ய ஊத்தின மாதிரி ஆயிருக்கும். அதனாலதான் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அமைதியா இருந்துட்டேன். இன்னைக்கு நீயா போய் அவகிட்ட பேசுறேன்னு சொல்ற, நல்ல விஷயம்தான். அவளுக்கும் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். அதுக்கு தாங்க நான் கிளம்பியிருக்கேன். இப்ப அவ கர்ப்பமா இருக்கா. இனிமேலாவது அவ நிம்மதியா இருக்கணுங்க. ஆனா ஒரு விஷயம் தாங்க எனக்கு புரியவே மாட்டேங்குது. கர்ப்பப்பை செதஞ்சு போச்சுன்னு அன்னைக்கு சொன்னா இல்லையா? அப்படி இருக்கும்போது எப்படிங்க தாயாக முடியும்? இந்த ஒரு கேள்விக்கு என்கிட்டயும் பதிலே இல்ல லலிதா. அத நான் சுனிதா கிட்ட கேட்டா 2 பேருக்குமே சங்கடமாயிடும். நீயே கேளு. நானே கேக்குறேங்க. கோவமா கேட்க மாட்டேன், அன்பா கேக்குறேன். சரி வா, சுனிதா வீட்ல உன்னை விட்டுட்டு போறேன். எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு சரியா 4 மணிக்கு சப்தகிரின்ற ஒரு புண்ணிய ஸ்தலத்துல இருந்து சாமியார் வரப்போறார். அவர் ஒரு மகா பண்டிதர். 21 வருஷம் கழிச்சு சக்கராபுரியில நடக்கிற அம்மனுடைய திருவிழா அன்னைக்கு கிரகணம் நடக்கிறதா இருக்கு. திருவிழாவுக்கு ஏற்படுற தடங்களுக்கு பரிகாரம் சொல்றதுக்காகத்தான் அவர் இங்க வரப்போறார். அவருக்கு எல்லா வசதிகளையும் நம்ம பண்ணி கொடுக்கணும். சாஸ்திரி ஐயா, இன்னைக்கு சுவாமிகள் ராத்திரி தங்கறதுக்கு எங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம்? கோவில் விசிராந்தி கூடத்திலயா இல்ல தர்மச்சத்திரத்திலயா? அவர் ராத்திரியில இங்க தங்க மாட்டார். பரிகாரத்தை சொன்னதுக்கு அப்புறம் உடனடியா அவர் இங்க இருந்து கிளம்பி போயிடுவார். அவர் உட்கார்றதுக்கு மட்டும் ஒரு நல்ல ஆசனமா தயார் பண்ணுங்க. அவர்கிட்ட பேசுறதுக்காக பக்தர்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமா வருவாங்க. நீங்க தான் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். என்னானாலும் சரி, பக்தர்கள் அவரை நெருங்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அவர் வரும்போது அவர் மேல மலர்களை தூவி வரவேற்கணும். மலர்களை எல்லாம் தயார் பண்ணிக்கோங்க. சுத்தபத்தமா இருங்க. அவர் ரொம்ப ஆச்சாரமானவர். அவருடைய ஆச்சாரத்துக்கு எந்த விதமான பங்கம் வராத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. புரிஞ்சுதா? சரிங்க சாஸ்திரி ஐயா. இப்ப நமக்கு அதிக நேரம் இல்லை. எல்லாம் கடகடன்னு ஏற்பாடு பண்ணணும். போங்க, அவங்க வேலையை பாருங்க. என்ன ஆனாலும் சரி, இப்ப வர அந்த சுவாமிகள் கிட்ட ஜனங்க நெருங்க கூடாது. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, விருப்பாக்ஷ சாஸ்திரிகளை தவிர வேற யாரையுமே அவர்கிட்ட நெருங்க விடக்கூடாது. ஜனங்க சும்மா இருக்க மாட்டாங்க.
கலாட்டா பண்ணுவாங்க. நாங்களும் அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு எதையாவது சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க. விடக்கூடாது. பெரிய பெரிய லத்திய கையில வச்சுக்கோங்க. எவனாவது கிட்ட நெருங்குனா யாரு என்னன்னு பக்கமா அடிச்சு துரத்துங்க. என்ன ஆனாலும் சரி, மொத்தத்தில் அவர்கிட்ட யாரும் நெருங்க கூடாது, ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அப்படி இருக்கணும் நம்ம ஏற்பாடு. சொன்னது எல்லாருக்கும் புரியுதா? ரொம்ப எச்சரிக்கையா கண்காணிக்கணும். கிளம்புங்க. என்ன மாதிரி காக்கிய நம்புறவங்க காவிய நம்ப மாட்டாங்க. மணிகண்டா, இந்த விருப்பாட்சனுடைய மர்மம் எனக்கு எதுவும் புரியல. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த விருப்பாட்ச சாஸ்திரி உள்ளுக்குள்ளேயே ஏதாவது கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பான், மேலோட்டமா பேசுறது எதுவுமே உண்மை இல்லைன்னு. அந்த சந்தேகம் முதல் நாள் அவனை சந்திச்சதுல இருந்து எனக்கு இருக்கு. இருந்தாலும் நம்ம லட்சியம் நிறைவேறணும்னா அவனுடைய உதவி நமக்கு நிச்சயம் வேணும். ஏன் அப்படி சொல்றீங்க? அவனை விட்டுட்டு நீங்க தனியா முயற்சி பண்ணியிருந்தா கூட ஸ்ரீசக்கரம் உங்க கைக்கு வந்திருக்கும். அவன் கூட சேர்ந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே இடகுடமா இருக்கு. இப்ப பிரச்சனை அது கிடையாது. கிரகண காலத்துல துர்காஷ்டமி அன்னைக்கு நமக்கு சாதகமா சொல்றதுக்கு இந்த ஊருக்கு வரவழைக்கிறோமே ஒரு சுவாமிகள். அவரை எப்படி இவன் கைக்குள்ள வச்சுக்கிறாங்கிறது தான் எனக்கு புரியாத புதிரா இருக்கு. எப்பவும் நான் விருப்பாட்ச சாஸ்திரி மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அந்த சுவாமிகளை எப்படி இவன் கைக்குள்ள கொண்டு வந்தான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? என்ன பண்ணா? அந்த சுவாமிகளுக்கும் இந்த விருப்பாட்சனுக்கும் நடுவுல ஒரு 80 ஏக்கர் நிலத்தகராறு நடந்துகிட்டு இருக்குது. இப்ப இந்த விருப்பாட்ச சாஸ்திரியை எதிர்த்துக்கிட்டா அவங்க மடத்துக்கு சேர வேண்டிய 80 ஏக்கர் நிலம் கைமாறிடுமோங்கிற பயம். அதனால இப்போ இந்த விருப்பாட்ச சாஸ்திரிகள் போடுற தாளத்துக்கெல்லாம் அந்த சுவாமிகள் ஆடித்தான் ஆகணும். அப்படி போகுதா விஷயம்? சபாஷ் விருப்பாக்ஷா, எல்லார விடவும் நீ ரொம்ப மோசமானவனா இருக்க. மனுஷன் மனசு வச்சா ஆண்டவனையே ஒண்ணு இல்லாம ஆக்கிடலாம்ங்கிறதுக்கு இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியங்கள் தான் உதாரணம் தாயே. இது எல்லாம் உன்னுடைய மகா மகிமையுள்ள சக்கராபுரி இதிகாசத்துல நிச்சயமா இடம்பெறப் போகுது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சர்வசக்தி மகமாய ஒண்ணுமில்லாம ஆக்கி அவளுடைய சக்திகளை நசுக்கி கசக்கி அவளுடைய கங்கணத்தை தீட்டாக்கி அவளுக்கு சேர வேண்டிய பூஜை புனஸ்காரங்களை தடுத்தவனா. எவ்வளவெல்லாம் அதிசயங்களை நடத்திட்டேன்னா பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற தாயே. பாரு, அன்னைக்கு ஒரு காலத்துல சிரத்தையோட பக்தியோட ஓ முன்னாடி வந்து கைகூப்பி வந்து நின்னு தாயே ஸ்ரீ சக்கரத்தை எனக்கு குடுன்னு உன்கிட்ட கெஞ்சி கேட்டேன். அந்த புனிதமான ஸ்ரீ சக்கரத்தை எனக்கு அருள் புரி தாயே, எனக்கு அதை கொடு தாயே, அதை எனக்கு கொடு கேட்டனே. ஆனா நீ கருணை காட்டல. நான் கேட்டதை நீ கொடுக்கல. ஆனா இன்னைக்கு நான் உன்கிட்ட எதையும் கேட்க வரல தாயி, சவால் விட வந்திருக்கேன். உன்னால முடிஞ்சா நீ ஒன்ன முதல்ல காப்பாத்திக்கோ. உன் கட்டுப்பாட்டுல இருக்கிற ஸ்ரீ சக்கரத்தை உன்னால காப்பாத்திக்க முடியுமான்னு பாத்துக்கோ. இல்ல முடியாதுல்ல. ஏன் தெரியுமா? உன்னால உன் பீடத்திலிருந்து இறங்கி வர முடியாது. இந்த கோவிலை விட்டு உன்னால வெளியில எழுந்து போக முடியாது. ஏன் தெரியுமா?
ஏன்னா உனக்கு செய்யப்பட்ட ஹோமங்கள், யாகங்கள், பூஜைகள் அனைத்துமே உன்னை இந்த இடத்திலே கட்டி போட்டு வச்சிருக்கு. நீ இருக்கிற இடத்திலேயே இருந்துகிட்டு துடியா துடிக்கணும். ஆமா, என்னுடைய வெற்றியை நீ உன் கண்ணால பார்க்கணும். பாரு தாயே. ஓ உற்சவத்தோட திசைய நான் எப்படியெல்லாம் மாத்த போறேன்னு நீ உட்கார்ந்த இடத்துல இருந்தே பாரு தாயே. இன்னைக்கு சுவாமிகள் வரப்போறார். அவர் பக்தர்கள் முன்னால கிரகண காலத்துல ஸ்ரீசக்கரம் போற பல்லக்கு மட்டும் குளத்துல முங்கி எழணும்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பக்தர்கள் யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரும் வீட்டுக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் உற்சவத்தை மறுபடியும் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாரு. அது அந்த மகமாயியோட வார்த்தைன்னு நம்பி பக்தர்கள் எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த குளத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ சக்கரம் அடுத்த நிமிஷமே இந்த விருப்பாட்ச சாஸ்திரியோட வீட்டுக்கு பயணம் தொடரும். அதுக்கப்புறம் இந்த விருப்பாட்ச சாஸ்திரி ஸ்ரீ சக்கராதிபதி. இப்ப நான் யாரு? இந்த விருப்பாட்ச சாஸ்திரி ஸ்ரீ சக்கரதாரி. ஸ்ரீ 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 சர்வசக்த ஸ்ரீ சக்கரதாரி விருப்பாட்ச சாஸ்திரி நான் தான். இன்னும் மிஞ்சி போனா 3 மணி நேரம் சுவாமிகள் வந்துகிட்டே இருக்காரு. கிராம தேவதை எல்லம்மா, பக்தர்களையும் ஜனங்களையும் காப்பாற்றக்கூடிய கிராம தேவதை எல்லம்மா, உன்னால எனக்கு ஒரு காரியம் நடக்கணும். சொல்லு தாயே, என்ன காரணத்துக்காக கூப்பிட்டீங்க தாயே? அது ஒரு மகா காரியமா தான் இருக்கும். நாம இருக்கிறது துஷ்டர்களை தண்டிக்கிறதுக்காக தான், பக்தர்களை பாதுகாக்கிறதுக்காகவும் தான். உத்தரவு கொடு தாயே. உன்னோட கிராமத்துக்குள்ள பிரவேசிக்கிற என்னோட பக்தன் ஒருத்தனை நீ பாதுகாக்க வேண்டி இருக்கு. ஆகட்டும் தாயே, அவனுடைய பாதுகாப்பு என்னுடைய பொறுப்பு. அது மட்டும் இல்ல, அவன் மூலியமா அதர்ம காரியங்களை செய்யறதுக்காக தீய சக்திகள் காத்துக்கிட்டு இருக்கு. அவர்களோட முயற்சியை முறியடிக்கணும். அதனால அவன் மூலமா எந்த அதர்மமும் நடக்காம நீதான் அவனை பாதுகாக்கணும். இது நான் உன் கையில ஒப்படைக்கிற ஒரு பொறுப்பு. ஆகட்டும் தாயே, என்னிடம் ஒப்படைத்த காரியத்தை தலைவணங்கி நான் செய்து முடிக்கிறேன் தாயே. இப்போவே கிளம்பு. அவன் காட்டு வழியில வந்துகிட்டு இருக்கிறான்.
என்னப்பா என்னாச்சு? நமக்கு ரொம்ப நேரம் இல்லை. 4 மணிக்கு சரியா சக்கராபுரிக்கு போய் கிரகண தோஷ பரிகாரத்தை சொல்லிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பணுமே. வண்டிக்கு என்ன ஆச்சு? இதோ பாக்குறேன் சுவாமி.